ஹலோ ஹாய். இது என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். கௌஷி தினேஷ் ராஜ் என்னோடய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவு டு ஓவர் கம் டிப்ரெஷன் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். டிப்ரெஷன் நிறைய ரீசன்ட் டைம்ஸில் நிறைய கேட்டிருப்போம் இந்த வார்த்தையை. எல்லாருமே ஒரு சில டைம் நம்ம அதை ஃபீல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நான் என்னோடய லைஃப்பில் அந்த டிப்ரெஷனை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், அதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தேன்றதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கும் அதை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. டிப்ரெஷன்னா என்ன, அது என்னன்றது நமக்கு அந்த டைமில் தான் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். டிப்ரெஷன் அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன, அதை நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே அதை நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். பேசிக்காக அந்த டிப்ரெஷன் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ டிவியில் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அதை நம்ம கேட்குறோம், பார்க்குறோம் அப்படின்னா அப்போ நமக்கு பயம் வரும். ஐயோ இந்த மாதிரி நமக்கு நடந்துருமோ, நம்ம எங்கேயாச்சும் வண்டியில் போனால் ஆக்சிடென்ட் ஆகிடுமோன்ற பயம். அந்த பயம் ஸ்டார்ட் ஆகி அங்கே ஸ்டார்ட் ஆகிறது தான் அந்த பயம். அந்த பயம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அப்படியே குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோ, இல்லை நமக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போயிடுமோ, குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க, இல்லை நம்ம கிச்சனில் நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சமைச்சிட்டு இருக்கும்போது கேஸ் வெடிஞ்சிருமோ, ஃப்ரிட்ஜு பக்கத்தில் இருந்தால் ஃப்ரிட்ஜு வெடிஞ்சிருமோ, ஏசி வெடிஞ்சிருமோ அப்படின்னு சின்ன விஷயத்துக்கு பயந்து ஓவர் திங்க் பண்ணி நம்ம ஓவர் திங்கிங் அதிகமாகும் போது தான் அந்த டிப்ரெஷன் ஒன்று உருவாகுது. நம்ம யார்கிட்டையும் பேச முடியாது. அந்த சமயத்தில் டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா நம்மளால் யார்கிட்டையும் பேச முடியாது. நம்மக்கிட்ட இருக்க ஃபீலிங்ஸ் யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாது. சரியா? அது சொன்னாலும் மற்றவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் தெரியாததுனால அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க நம்மளை. ஸோ அது எப்படின்னா, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரியும். நமக்கு கரெக்டாக இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம இருக்கோம், வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு டைம் பீரியடில் கரெக்டாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குன்னா சாயந்தரத்தில் நமக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சம்திங் ஏதோ ஒரு மாதிரி டல்லாக ஆகுறோம். நல்லா இருப்போம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா இருப்போம், சாயந்தரத்தில் கொஞ்சம் டல்லாக ஆகுறோம். அந்த டைமில் மட்டும் யார்கிட்டையும் பேச மாட்டோம், யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டோம், சாப்பிட மாட்டோம். மோஸ்ட்டாக டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு நைட்டில் தூக்கமே வராது. சுத்தமாக நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். எனக்கு தூக்கமே வராது நைட்டில். நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். சரியா? அந்த டைமில் ஏதாவது என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தால் கூட கேட்டுப்பேன். பட் அது என்னன்ற விஷயம் என்னோடய கான்சன்ட்ரேஷனில் வேறு எங்கேயாச்சும் இருக்கும். ஒரு விஷயத்தை சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம டைவர்ட் ஆகிட்டே இருப்போம். சாப்பாடு சாப்பிடணும். ஒரு சிலர் நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. நைட்டில் சுத்தமாக தூக்கம் வராது. டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு நைட்டில் சுத்தமாக தூக்கம் வராது. டிவி பார்த்தா கூட அவங்களோட மைண்டில் வேறு எங்கேயும் இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுவாங்க. ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஓவர் திங்க் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் ஓவர் திங்க் நிறைய பண்ணுவேன். சரியாக பேச மாட்டேன். ஸோ இதிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இதிலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றது நானும் நிறைய சில விஷயத்த படித்து தெரிஞ்சுக்கிட்டு சில வீடியோஸ்லாம் பார்த்து அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம அந்த டைமில் நம்ம ஒரு மாதிரி ஆகுறோம் நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டைம்லேருந்து நம்ம டைவர்ட் பண்ணிக்கணும். அந்த டைம் நம்ம வேறு மாதிரி டைவர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்து வீட்டில் இருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி ஆகும். வேலைக்கு ஒரு 2 வருஷமாக போயிட்டே இருந்து சடனாக வீட்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி யார்கிட்டையும் பேச முடியாது. நம்ம அந்த மைண்ட்லேயே வேலை செய்கிற மைண்ட்லேயே இருந்து திரும்பி வீட்டில் நமக்கு அந்த டைமுக்கு மாறினா நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ஒரு சிலருக்கு ஒரு டைமில் டிப்ரெஷன் ஆவாங்க. ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம கூட இல்லை, பேசுகிறதுக்கு யாருமே இல்லை நம்ம கூட அப்படின்றவங்கள கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி மேரேஜ் ஆகி போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் நம்ம டிப்ரெஷன் ஆகும். இல்லை நமக்கு உடம்பு முடியாமல் போகுது, உடம்பு முடியல, சின்னதாக ஒரு ஃபீவர் வந்துருச்சு, ஹெட்டேக் இருக்குது, அந்த மாதிரினா அந்த டைம்லேருந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டோம். அந்த மாதிரி டைம்லனா நம்ம டிப்ரெஷன் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரலான்னா, இப்போ நம்ம அந்த டிப்ரெஷன் ஆகிற டைமில் இப்போ நம்ம ஒரு ஈவினிங்கில் ஒரு மாதிரி நமக்கே தெரியும், ஒரு மாதிரி மைண்ட் இதுவாக இருக்குது. அந்த டைம்லேருந்து நம்மளே டைவர்ட் பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்சதை நம்ம விஷயம் பண்ணலாம். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி பேசலாம். யாராச்சும் நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு அந்த டைமில் பேசலாம். எங்கேயாச்சும் வெளியே வாக்கிங் போயிட்டு வரலாம், சும்மா கடைக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 டிப்ஸ் 4 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நான் வெளியே வந்தேன். நான் கொஞ்சம் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 1 hour ஒரு 1/2 an hour நான் நல்லா வாக்கிங் போவேன்.
ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் அப்படி 1.5 ஹவர்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நம்ம. வாக்கிங் போகணும். சும்மா வீட்லேயே கூட கொஞ்சம் நேரம் நடந்தால் போதும், இல்லை வெராண்டாவில் நடந்தால் போதும். அந்த மாதிரி டைமில் இல்லை ஓகே அந்தமாரி பண்ணுறோம். திருப்பி நம்ம வந்து நம்மள வந்து ஃபுல் பிஸியாக வச்சுட்டோன்னா அந்த டிப்ரெஷன்றது நமக்கு தெரியாது. நம்ம எப்போ யோசிக்கிறது நிறுத்துகிறோமோ அப்போ அந்த டிப்ரெஷன் நம்ம விட்டு போயிடும். அப்புறம் நம்ம குக்கிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குக்கிங் பண்ணலாம், நமக்கு பிடிச்சது நம்ம செஞ்சு மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். அது சாப்பிட்டு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். குக்கிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வாக் பண்ணால் நமக்கு அந்த டிப்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத நம்மளே ஃபீல் பண்ணும். ஒரு 10 to 15 டேஸில் நமக்கு அந்த நல்லா இது தெரியும், ரிசல்ட் தெரியும். நம்ம டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரது. மற்றவங்ககிட்ட நம்ம பேச ஆரம்பிப்போம், மனசு விட்டு பேசுவோம். நம்ம பேசினாலே கொஞ்சம் நம்ம பிடிச்சவங்ககிட்ட நம்ம பேசணும்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வரலாம். சாமிக்கிட்ட வேண்டிக்கணும், ப்ரே பண்ணுறது. நான் வந்து நிறைய ப்ரே பண்ணுவேன் சாமிக்கிட்ட. அந்த டைம் எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகுற மாதிரி இருக்குது, யார்ட்டையும் பேச பிடிக்கல அப்படின்னா வந்து டைரி எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை எழுதுறோம். ஓம் சக்தி, ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம், அந்தமாரி ஓம் அந்தமாரி போடுறத நம்ம ஏதாவது பண்ணோன்னா நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வருவோம். அதே மாதிரி வந்து நம்ம வேறு ஏதாச்சும் மியூசிக் கேட்குறது, பாட்டு பாடுறது, மெடிடேஷன் பண்ணுறது. மெடிடேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் மாதிரி மெடிடேஷனு, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோன்னா வந்து அந்த டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரலாம். பயப்படுறது, ஓவர் திங்கிங் பண்ணும்போது நமக்கு அந்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணாமல், பயப்படாமல், ஒரு சிலது பார்த்துட்டு இது நமக்கு நடந்துருமோன்ற பயம் நமக்கு வரும்போது தான் அந்த டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த டிப்ரெஷன் வந்து ஈஸியாக நம்மள்ட்ட இருந்து வெளியே அனுப்பிச்சிடலாம். ஸோ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குன்னா அவங்கக்கிட்ட லிசன் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதுன்னு கேட்டுட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் யார்ட்டும் மாரி பேசாமல் இருக்காத, பேசு, மனசு விட்டு பேசு. ஆனால் கண்டிப்பாக தூக்கம் வராது. டிப்ரெஷன் இருக்கவங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் வாக்கிங் போனீங்க 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நைட் நல்லா தூக்கம் வரும். உங்களுக்கே நல்லா நீங்கள் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தூங்கி ஏஞ்சிட்டீங்க, எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நீங்கள் தூங்கி ஏஞ்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளியே வர்றது நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இந்த அலாரம் வச்ச மாதிரி இன்றைக்கி நம்ம ஈவினிங் வந்து கரெக்டாக ஒரு 6 to 7, 6 to 8 நம்ம ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறோம், டவுன் ஆகுறோம் அப்படின்னா வந்து திருப்பி மறுநாள் அதே மாதிரி அந்த டைம்க்கு வந்து நம்மளை வெயிட் பண்ணும். நீ இந்த டைமில் நீ உம்முன்னு இருந்த, இதேமாரி இன்றைக்கும் நீ உம்முன்னு இருக்கணும், ஓவர் திங்க் பண்ணணும்னு அந்த டைமுக்கு நமக்கு ஸ்டார்ட் ஆகும். திருப்பி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், நைட்டில் தூங்க மாட்டோம். திருப்பி அது டே டு டே ரொட்டீனாக ஆகும். நம்ம அந்த மாதிரி ஈவினிங்கில் இருக்கோம் அப்படின்னா வந்து அந்த டைமை டைவெர்ட் பண்ணி நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பாருங்கள். அந்த திங்கிங் நமக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா வேறு ஏதாச்சும் வேலை பாருங்கள், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.